வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன். இன்னைக்கு வந்து நம்ம டேடடன் சீரிஸ்ல சீசன் 1 எபிசோட் 6 பார்க்க போறோம். எடுத்தோனே பார்த்தோம் அப்படின்னா, டர்போ கிரானி வந்து அந்த ஒரு பொம்மையோட உடம்புல இருந்து ஒரு பால் வச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அது வந்து ஒரு இமேஜினரி பால் தான். அது உண்மையிலே கையில இல்ல. பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒக்கரனும் மோமோவும் அந்த பால தேடிட்டு இருக்காங்க ஒரு பார்க்ல. அந்த கோல்டன் கலர்ல இருக்கிற பால் வந்து வேற யாரோடதும் இல்ல. ஒக்கரனோட பால் தான். அந்த பால தான் டர்போ கிரானி வந்து தொலைச்சிரும். அதான் இப்ப தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். தேடிட்டு இருக்கும்போதே ரொம்ப குட்டியா இருக்கு. இத நம்ம கண்டே பிடிக்க மாட்டோம் அப்படின்னு மோமோ வந்து கடுப்பாய் கத்திட்டா. அதுக்கு வந்து டர்போ கிரானியும் சொல்றா, "நீ இவ்வளோ தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அத வேற யாராவது எடுத்திருக்கலாம். அந்த பால்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் இருக்குது. அந்த பவர்னாலேயே நெறைய ஸ்பிரிட்ஸும், யோகை மான்ஸ்டரும் அத தேடி வந்துகிட்டு இருப்பாங்க இந்நேரம். அந்த மாரி பவர்ஃபுல்லான பால் வச்சுட்டு அவங்க மறுபடியும் உயிர் பெற்றுலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஈவில் ஸ்பிரிட் வந்து மக்கள அட்டாக் பண்ணி இத அவங்கள்ட்ட இருந்து திருட பார்ப்பாங்க. அதுக்கு மொமோ சொல்றா, "இது ரொம்ப பேட் நியூஸ் ஆச்சே. அத யாராவது எடுத்துட்டாங்கன்னா நம்மளால அத கண்டே பிடிக்க முடியாது." இந்த நேரத்தில டர்போ கிரானி வந்து, "எனக்கு அத பத்திலாம் கவல இல்லப்பா" அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றா. "அடி பாவி! இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி அத முதல்ல தொலைச்ச" அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அத அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிரானி வந்து கத்துது, "அடிக்காதீங்கடா வலிக்குது விட்டுருங்க என்ன" அப்படின்னு. "இந்த அடிய நான் மறக்கவே மாட்டேன்டா" அப்படின்னு கிரானி சொல்லுது. "சரி வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு மொமோ சொல்றா. வேற ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாம். அவங்க 2 பேரும் கிளம்பி அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. மம்மோட பாட்டி கேட்குறேன், "என்னாச்சு கண்டுபிடிச்சீங்களா?" அப்படின்னு. "சரி விடுங்க கிடைக்கலன்னா என்ன பண்றது பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட ஆளுகள்ட்ட எல்லாம் கேட்குறேன், எதுவும் தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம் பால் பத்தி. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட டர்போ கிரானியோட பவர் உனக்குள்ள இருக்குன்றத மறந்துடாத. இந்த பவர் வந்து ரொம்ப டேஞ்சரான பவர். கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் எதுனா தகவல் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அதுவரைக்கும் நீங்க சும்மா இருங்க. அங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. கிளாஸுக்கு போற வழியில உக்ரன் ஒருத்தன் வழி மறிச்சு கேட்குறான். "நீ வந்து மொமோவ டேட் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். உக்ரன் வந்து சொல்றான், "அதெல்லாம் இல்ல நான் டேட்லாம் பண்ணல" அப்படின்னு. "அப்படின்னா எனக்கு இன்ட்ரோ குடு" அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். மொமோ வந்து செம கியூட்டா இருக்கா. அவள்ட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கேன். அப்பதான் உக்ரனுக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவ்வளோ நாளா அவள நான் கியூட்டாவே பார்த்தது இல்லையே. அவன் அவ்வளோ கியூட்டாவா இருக்கா அப்படின்னு அவன் இப்ப தான் நினைச்சு பார்க்குறான். அவன் வந்து என் கூட ஃப்ரெண்டா இருக்கனால நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா இப்போ நினைச்சு பார்க்கையில தான் தெரியுது, அவ கியூட்டா தான் இருக்கா. அவன் வந்து அவனுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிறான். "டேய் உட்காரு என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஃப்ரெண்ட் இப்படிலாம் நினைக்காத" அப்படின்னு. நேரத்துல பக்கத்துல இருந்த பையன் கேட்கிறான், "டேய் நீங்க 2 பேரும் பண்ணியிருக்கீங்கல்ல உண்மைய சொல்லு" அப்படின்னு. அவன் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். அவ வந்து யாரு கூட வேணாலும் போவாளாமே. உக்கரன் வந்து ஷாக் ஆயிட்டு கேட்குறான், "உனக்கு யார்றா சொன்னா?" அப்படின்னு. "டேய் நிறுத்துடா நடிக்காதடா" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உக்கரன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அவனோட சட்டைய புடிச்சு தூக்கி கேட்குறான், "யார்றா அந்த ரூமர்லாம் சொல்றது?" அப்படின்னு. அந்த பையனும் கோவமாயிட்டு சொல்றான், "டேய் யார நினைச்சு பேசிட்டு இருக்க? கையெட்றா" அப்படின்னு சண்டைக்கு வரியான்னு கூப்பிடுறான். இடத்துல உக்கரன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு டர்போ கிரேனா மாறிட்டான். உக்கரன் வந்து அவன்ட்ட ரொம்ப அழுத்தி கேட்குறான், "டேய் உண்மைய மட்டும் சொல்லு. இந்த மாரி ரூமர்லாம் யார் பரப்புது?" அப்படின்னு. "உமா வந்து நீ நினைக்கிற மாரி பொண்ணு கிடையாது. இந்த மாரி ரூமர்ஸ்லாம் பரப்புறத நிப்பாட்டு" அப்படின்னு அவன மிரட்டுறான். "டேய் விட்றான்னு நான் அப்படி சொல்லலடா. நான் கேள்விப்பட்டு தான் சொன்னேன்" அப்படின்னு அந்த பையன் வந்து பயந்து சொல்லிட்டான். உக்கரன் வந்து அவனோட பழைய ஃபார்முக்கு மாறிட்டு, "ஐயோ! நீ சொல்லலையா? சரி விட்டுரு பாய்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். டேபிள்ல உட்காந்துட்டு புக் படிக்கிற மாரி ஆக்ட் குடுக்குறான். அந்த நேரத்துல திடீர்னு அவன் பேக்ல இருந்து பொம்மைக்குள்ள இருக்கிற டர்போ கிரானி வந்து வெளிய வந்து சொல்லுது, "என்னடா ரொம்ப கஷ்டப்படுற போல" அப்படின்னு. டர்போ கிரானிய பார்த்த உடனே அந்த பேக் எடுத்துட்டு தெரிச்சுட்டு ஹால்வேக்கு ஓட ஆரம்பிச்சுட்டான். அங்க போய் யாருமே இல்லாத இடத்துல அந்த பேக்க தொறந்து அதுகிட்ட பேசுறான். டர்போ கிரானி வந்து மறுபடியும் வெளியில வந்து சொல்லுது, "நான் ஸ்கூலுக்கு போய் பல வருஷம் ஆச்சு. இப்படிதான் இருக்குமா ஸ்கூலு?" இவன் வந்து பேனிக் ஆயிட்டு சொல்றான், "அடியே கிழவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வந்து மொமோட வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கணும்." டேனி வந்து சொல்றான், "நான் பூனை வடிவத்துல இருக்கேன். பூனை வந்து எங்க வேணாலும் போலாம்ல. என்னால தான் இப்ப எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் ஏன் பதற? காமா இரு" அப்படின்னு சொல்றான். டர்போ கிரானி வந்து சொல்றான், "என்னடா ரொம்ப கஷ்டப்படுற போல. அந்த பவர் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன வந்து உன்னோட பாடிக்குள்ள விடு. என்னோட பவர் வந்து ரீகெயின் ஆன உடனே உன்னோட பாடிய விட்டு நான் சீக்கிரமா போயிடுறேன். பயப்படாத" அப்படின்றா. இவன் வந்து கோவமாயிட்டு கத்துறான், "சும்மா இருடி கிழவி. முதல்ல என்னோட பால்ஸ குடு" அப்படின்னு. "உன்னோட அந்த சில்லறத்தனமான ட்ரிக்குக்கெல்லாம் நான் விழமாட்டேன்." அந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, மொமோ அவனோட கிளாஸ் விட்டு வெளியில வந்துடுறான். உக்ரன தேடி கூப்பிடுறான். "உக்ரன் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு மொமோ கேட்குறான். அந்த நேரத்துல உக்ரன் கையில இருந்த பேக் வந்து கீழ விழுந்துருது. டர்போ கிரானி வந்து கீழ விழுந்து உருண்டு ஓடுறான். இவன் வந்து இப்போ மொமோவ பார்த்தோனே வாயடிச்சு போயிட்டான். ஏன் அப்படின்னா, உக்ரன் கண்ணுக்கு மொமோ வந்து இப்போ கியூட்டா தெரியுறா. உக்ரன் வந்து அங்கருந்து சைலன்ட்டா சை ஆயி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறான். மொமோ கேட்குறா, "டேய் உக்ரன் எங்கடா போற?" அப்படின்னு. இவன் வந்து பம்மிட்டே, "இல்ல நீ நினைக்கிற மாரிலாம் இல்ல" அப்படின்னு அங்கருந்து கிளம்புறான். எங்கடா போற?" அப்படின்னு அவ நிப்பாட்டி கேட்குறா. அவன் வந்து நிக்கவே மாட்றான். ஓட ஆரம்பிச்சுட்டான். மொமோ அவன துரத்தி ஓட ஆரம்பிச்சுட்டான். சாக்கு வச்சு டர்போ கிரானியும் பேக்க விட்டு வெளியில வந்து ஸ்கூல சுத்த ஆரம்பிச்சுட்டா. அவங்களுக்கு பிரேக் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் கிளாஸுக்கு வந்துட்டாங்க. கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, மம்மா வந்து சோகமா உட்காந்துருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, "என்னாச்சு? உனக்கும் உன்னோட ஆளுக்கும் பிரச்சனையா?" எனக்கு என்னன்னே தெரியல. என்னைய பார்த்த உடனே அவன் டோட்டலா அவாய்ட் பண்றான். ரொம்ப கடுப்பாவுது. அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட இல்ல. ஆனா ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அவ ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, "என்னடி சொல்ற? திடீர்னு இப்படி பண்றானா?" நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். கிளாஸ்ல வந்து உக்கிரன் வந்து உனக்காக சண்டை போட்டுருக்கான் ஒருத்தன் கூட. அவன் வந்து உன்ன பத்தி தப்பு தப்பா ரூமர் பேசினான் அப்படின்னு உக்கிரன் வந்து அவன சட்டைய பிடிச்சு தூக்கிட்டானா. "என்னடி சொல்றீங்க? உக்கிரன் வந்து எனக்காக சண்டை போட்டானா?" "ஆமா. அவன் உனக்காக தான் சண்டை போட்டுருக்கான்." உடனே மம்மா நினைக்கிறா, அப்புறம் ஏன் என்ன அவாய்ட் பண்றான்னு தெரியலையே. ஹால்வேல பார்த்தோம் அப்படின்னா, உக்கிரன் வந்து தப்பா பேசின பொண்ணு வந்து நடந்து வந்துட்டு இருக்கா. அவ வந்து ரொம்ப அழட்டிக்கிட்டே வரா. எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு. "பாத்தியா எல்லாரும் என்ன பார்த்தா ஸ்மைல் பண்றாங்க. ஸ்கூல்ல இருக்க முக பையன் கூட என்ன பார்த்து சிரிக்கிறான். இந்த மாரி அழகான பொண்ணு அவனுங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லா அத நினைச்சிட்டு இருப்பாங்க." ஆனா இந்த மாரி அழகான பொண்ணுக்கு ஒரு சில விஷயத்த பார்த்தா கோவம் வரும். எனக்கு வந்து மொமோ பொண்ணு மேல ரொம்ப காண்டு. அதனால தான் அவள பத்தி நான் ரூமர்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா நான் நெனச்ச அளவுக்கு ரூமர்லாம் ஒண்ணும் ஸ்ப்ரெட் ஆகல. அதான் எனக்கு ரொம்ப காண்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவ வந்து ஒரு டீமன். ஏன் அப்டின்னா, அவன் அன்னைக்கு நடந்து போம்போது அவ பின்னாடி கை மாரி இருக்க ஒரு விங்ஸ நான் பார்த்தேன். எனக்கு வந்து கண்டிப்பா தெரியும். மொமோ வந்து ஒரு டீமனா தான் இருக்கணும். திடீர்னு என்னால இந்த மாரி டீமனோட பவர்லாம் பார்க்க முடியுது அப்டின்னா, கடவுள் வந்து என்ன தான் சூஸ் பண்ணியிருக்கணும். எனக்கு ஆல்ரெடி டவுட்லாம் வேற இருந்தது. நான் வந்து அழகா வேற இருக்கேன். அதனால கடவுள் வந்து என்ன தான் சூஸ் பண்ணியிருப்பாரு. அத ப்ரூவ் பண்ற விதமா தான் மேல இருந்து திடீர்னு எங்கேயோ இந்த பால் வந்து என் கையில விழுந்தது. அவ கையில வச்சிருக்க பால் வேற யாரோடதும் இல்ல, உக்கிரனோடது தான். இந்த பாலுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, டீமன்ஸ்ட்ட இருந்து இந்த உலகத்த நான் தான் காப்பாத்த போறேன்.
கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து லொகேஷன் ஸ்பிரிட்டோட ட்ரெயின்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது டர்போ கிரானைட் இருந்து இந்த பால் வந்து கீழ விழுந்துரும் ட்ரெயின்ல. அந்த பால் யார்கிட்ட விழுகுது அப்டின்னா, இந்த பொண்ணுகிட்ட தான். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா தான் விழுந்திருக்கு. ஆனா இது வந்து கடவுளே அவள்ட்ட குடுத்தா அப்டின்னு நெனச்சுக்கிட்டா. அந்த பால் ஆச்சரியப்பட்டு கையில எடுத்து பார்த்த உடனே அவளால அந்த ஈவில் ஸ்பிரிட்லாம் பார்க்க முடியுது. ஏன் அப்டின்னா, அந்த பால தொட்டோனே அவளுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் வந்துருது. அன்னையிலேருந்து அந்த பால வந்து இவ எடுத்துக்கிட்டா. அவ கையிலேயே வச்சிருக்கா. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்டின்னா, அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்ல இருக்கா. அவ இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துடுறாங்க. அவங்க வந்து கையில ஏதோ திங்ஸ்லாம் கொண்டு வராங்க. என்ன அப்டின்னா, இவ வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பா ஒரு சில திங்ஸ். ஒரு ஹோலி புக்கும், அப்புறம் ஒரு ஆயிலியான ஒரு கிராஸும் தான். பார்த்துட்டு அவ கேட்கிறா, "என்ன இந்த கிராஸ் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கு. ஒர்க் ஆகுமா?" அப்படின்னு கேட்கிறா. "எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்?" அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. "நீ கொண்டு வர சொன்ன அப்படின்னு கொண்டு வந்தோம்." அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்றா, "அதெல்லாம் எனக்கு தெரியும். அது ஒர்க் அவுட் ஆகும். கடவுள் வந்து என்ன தான் சூஸ் பண்ணியிருக்காரு. நான் தான் ரொம்ப அழகான பொண்ணு. அதனால தான் உலகத்த காப்பாத்துறது என் கையில தான் இருக்கு பாருங்க." அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு சொல்றாங்க, "அடி ஐரா, இப்ப நீ பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு." ஆனா ஐரா வந்து அவ பேசுறதெல்லாம் கண்டுக்கிறாம ஜன்னல தொறந்து வெளியில எட்டி பார்க்கறா. வெளியில ஒரு ரெட் கலர்ல ஒரு பொண்ணு போறா அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் கண்ணுக்கு யாருக்குமே தெரியல. ஐரா வந்து பையன கேட்டு சொல்றா, "அந்த பொண்ணு நம்மள தேடி தான் வந்திருக்கணும். மொமோ வந்து நம்மள ஸ்பை பண்றதுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பா அந்த ரெட் பொண்ண. யாரும் ஜன்னல்ல இருந்து கீழ உட்காருங்கடி" அப்படின்னு சொல்றா. அவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல அந்த இடத்துக்கு 2 பசங்க வந்துடுறாங்க. அத பார்த்த உடனே அந்த கிராஸ வந்து அவன் ஃப்ரெண்ட் கிட்ட தூக்கி போட்டா. பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சைன் லாங்குவேஜ்ல சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, "நம்ம வந்து ஸ்கூல் முடிஞ்சோனே இந்த விஷயத்த பண்ண போறோம். அதுவரைக்கும் இத யார்கிட்டயுமே சொல்லிறாதீங்கடி" அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் பண்றாங்க. அந்த நேரத்துல இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே டர்போ கிரானி வந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மொமோவும் அக்குரனும் இங்க பெஞ்ச்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துலயே டர்போ கிரானியும் இருக்குது. அக்குரன் வந்து மொமோவ பார்க்கவே மாட்றான். "என்னடா இங்க பார்க்கவே மாட்ற? திரும்புடா" அப்படின்னு சொல்றா அவ. "இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. டர்போ கிரானி என்கிட்ட ஓடிறக்கூடாதுன்னு தான் நான் அது பக்கமே பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்றான். டர்போ கிரானி வந்து சொல்லுது, "நான் ஓடி போனாலும் உங்களால என்னைய பிடிக்க முடியாதுடா" அப்படின்னு. மொமோ கேட்கிறா, "முதல்ல டர்போ கிரானி எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கா?" அப்படின்னு. அத கேட்ட உடனே கிரானிக்கும் இப்போ மொமோவுக்கும் சண்டை வந்துருச்சு. 2 பேரும் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. உக்கிரன் வந்து அந்த நேரத்துல டாபிக்க சேஞ்ச் பண்ண பார்க்குறான். இப்ப நம்ம டர்போ கிரானி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான உங்கள சண்டை போட்டேன்னு சொன்னாலே, அத பத்தி பேசலாமா? அப்பதான் டர்போ கிரானி வந்து சொல்றான், "நான் வந்து ஸ்கூல சும்மா ஒண்ணும் சுத்தி பார்க்கல. நான் வந்து கோல்டன் மாலுக்கு தான் தேடிக்கிட்டு இருந்தேன்." மொமோ கேட்கிறா, "கோல்டன் மால் எப்படி ஸ்கூல்ல இருக்கும்? நீ என்ன பைத்தியமா?" அப்படின்னு. உக்கிரன் வந்து சொல்றான், "ஆமா ஸ்கூல தேடி பார்க்கறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா, பால வந்து எவன் கைப்பை எடுத்திருக்க வாய்ப்பில்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹியூமன் கூட எடுத்திருக்கலாம்ல" அப்படின்னு. டர்போ கிரானி சொல்றான், "ஆமா பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கிற பால் தான் அது. யாரு கண்ணுல பட்டிருந்தாலும் எடுத்திருப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஹியூமன் கையில அது பட்டுருச்சு அப்படின்னா, அவங்களால ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் பார்க்க முடியும். அவங்க கண்ணுக்கு ஸ்பிரிட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்ல ஸ்பிரிட்ஸாலயும் அவங்கள இப்ப பார்க்க முடியும். இதுல என்ன டேஞ்சர்னா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹியூமன வந்து அத அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு." அவன் சொல்றான், "என்னடி இது இப்போ வந்து சொல்ற? நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அது" அப்படின்னு. "சரி சொல்லு, யார் அந்த ஸ்ட்ரேஞ்ச் வுமன்? எங்க பார்த்தவள?" அப்படின்னு கேட்கிறா மொமோ. "அவ பேர்லாம் எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சோனே காட்டுறேன்" அப்படின்னு கிரானி சொல்றா. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஐரா பொண்ணு வந்து அந்த பால் வச்சு கிளாஸ்க்குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. மொமோவுக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த கிராஸையும் ஹோலி புக்க மட்டுமே வச்சு அவள டிஃபீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அது மட்டும் இல்ல, அவள் கூட அந்த ரெட் வுமனும் இருக்கா. நான் 2 பேத்தையும் சேர்த்து அட்டாக் பண்ணிருவேன். அவ வேகமா போய் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குறா. வெளியில இந்த ரெட் ட்ரெஸ் போட்ட ஒரு வுமன் வந்து கிட்ட வந்துட்டே இருக்கா. அப்படின்னா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மொமோவும் உக்கிரனும் இப்ப மீட் பண்ணிக்கிறாங்க. கிரானி எங்க இருக்கா அப்படின்னு மொமோ கேட்கிறா. "ஆய்க்குள்ள தான் இருக்கா. வா போலாம்" அப்படின்னு உக்கிரன் சொல்றான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரத்துல அந்த ஐரா பொண்ணு வந்து மொமோ கிட்ட வந்து கேட்கிறா, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் தனியா. வரியா?" அப்படின்னு. "என்னடி விஷயம் பேச போற? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறம் வா" அப்படின்னு சொல்றா மொமோ. அவ வந்து ரொம்ப பணிவா கேட்கிறா. "சீக்கிரம் நான் உன்ட்ட பேசிறேன். டக்குனு வா போலாம்" அப்படின்னு சொல்றா. மொமோவுக்கு வந்து அப்பதான் புரியுது, இந்த பொண்ணு மேல தான் நம்ம டப்ப கீழ தூக்கி போட்டோம் அப்படின்னு. அவளுக்கு இப்ப என்ன பைத்தியம் புடிச்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறான். "சரி உக்கிரன், நான் அப்புறமா உன்ட்ட ஜாயின் பண்றேன். இப்ப போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட போறா மொமோ. உக்கிரன் வந்து அந்த இடத்துல நின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப பேக்குள்ள இருந்து கிரானி வந்து சொல்றா, "இவ தான் அவ" அப்படின்னு. பார்த்தோம் அப்படின்னா மொமோ வந்து அந்த ஐரா பொண்ணு வந்து ஒரு தனியான ஒரு வேர் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறான். மொமோ கேட்கிறா அவள்ட்ட, "இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன பேசணும்?" அப்படின்னு. ஐரா பொண்ணு வந்து பின்னாடி இருந்து மொமோ வந்து தள்ளி விட்டுட்டு கீழ விழ வச்சிடுறா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து மொமோவோட கைய இப்ப கட்டி போட்டாங்க. ஐரா பொண்ணு வந்து கிராஸையும் ஹோலி புக்கையும் எடுத்துட்டு மொமோ மேல வச்சு மந்திரம் சொல்றா, "ஓடி போ சாத்தானே" அப்படின்னு. ஒருத்தர, "என்னடி இது என் மூஞ்சி முன்னாடி வச்சுக்க? ரொம்ப ஆயில் மாரி ஸ்மெல் வருது." சரியா சொல்றா அவ ஃப்ரெண்ட்ஸ்ட்ட, "அடியே பின்னாடி இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவளோட கால புடிங்க" அப்படின்னு. "இல்ல அசைய விடாம பார்த்துக்கோங்கடி" அப்படின்றா. இந்த நேரத்துல மொமோ வந்து கடுப்பாயிட்டு அவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவங்க 2 பேரையும் அவளோட மேஜிக் பவர் வச்சு தூக்கி போட்டுறா. ஐரா பொண்ணுக்கு வந்து ஷாக் ஆயிருச்சு. அந்த விங்ஸ் மறுபடியும் பார்த்த உடனே, "இந்த கிராஸும் ஹோலி பைபிள் அதுகிட்ட ஒர்க் பண்ணல" அப்படின்னு சொல்றா. "ஒர்க் பண்ணல என்னன்னு, நான் வந்து இந்த கோல்டன் பால் வச்சு அவள கண்ட்ரோல் பண்றேன் பாரு" அப்படின்னு அந்த பால வெளிய எடுக்கிறா. அந்த பால பார்த்த உடனே மொமோ வந்து கேட்கிறா, "அடியே நீ தான் அந்த பால் எடுத்து வச்சிருக்கியா?" "ஆமாடி, இந்த பால் நான் தான் எடுத்தேன். இந்த பால நான் உன்கிட்ட குடுக்க மாட்டேன். கடவுள் வந்து என்கிட்ட தான் குடுத்துருக்காரு இந்த உலகத்த காப்பாத்துறதுக்கு." "அடியே பைத்தியக்காரி, இது வந்து உக்கிரனோட பால். என்னோட ஃபேமிலி வம்சாவளியே இந்த பாலுக்குள்ள தான் இருக்கு" அப்படின்னு. "குடுக்குறியாடி இப்ப லூசு" அப்படின்னு அவள பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. ஹீரா வந்து டென்ஷன் ஆயிட்டு, "அந்த சேக்ரெட் பால பத்தி தப்பா பேசாத" அப்படின்னு அந்த பால மொமோ மேலயே வச்சு அழுத்திட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் போராடி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல உக்கிரன் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அவன் வந்து சொல்றான், "அந்த பால் வந்து இவகிட்ட தான் இருக்கு. இவ தான் அந்த ஸ்ட்ரேஞ்ச் வுமன்" அப்படின்னு. ஹீரா நினைக்கிறா, "அடே உக்கிரன், நீ இவ பக்கம் இருக்கியா?" உக்கிரன் வந்து அங்கிருந்து ஓடி வரான். "இல்ல, இல்ல இவ ஸ்ட்ரேஞ்ச் வுமனா இருக்க வாய்ப்பில்ல. அந்த ஸ்ட்ரேஞ்ச் வுமன் டார்கெட் பண்ற விக்டிமே இவ தான்" அப்படின்னு உக்கிரன் சொல்றான். திடீர்னு இந்த இடத்துல ஒரு டீமன் வந்து அப்பியர் ஆயிருது. "நான் உன்னை கடைசியில ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. "என்னால உன்ன பார்க்க தான் காத்துட்டு இருக்கேன் ஹீரா. கடைசியில ஒரு வழியா இப்பதான் உன்னால என்ன பார்க்க முடிஞ்சிருக்கு. உக்கிரன் அவன் தப்பிச்சு ஓடுறா பாரு, போய் பிடி"
முடி அப்படின்னு மொமோ சொல்றா. உடனே டர்போ கிரேனை மாறிட்டு அவளை போய் சேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபெமிலியர் டீமன் வந்து இவனை பார்த்து சொல்றது, என்னோட ஐரா பின்னாடி வரீங்களாடா அப்படின்னு. இப்பதான் ஐராவால ஒக்குரன் வந்து டர்போ கிரேனை மாறுறத பார்க்க முடியுது. என்னடா நீயும் டீமனா அப்படின்னு கேட்குறா. டர்போ கிரேனையும் இப்போ அந்த ஃபெமிலியர் டீமனும் இப்போ பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல மொமோ வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வச்சு அவங்களை அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனா மொமோவால முடியல. ஏன்னா அவனோட கை வந்து கெட்டி போட்டுருக்கனால. ஒக்கரனை வந்து இப்போ அந்த டீமன் பிடிச்சிருச்சு. அது வாயில போட்டு அவனை சாப்பிட்டுருச்சு. என்னோட ஐரா கிட்ட அவனை கிட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முழுங்கிருச்சு. டீமன் வந்து சொல்லுது, அடி ஐரா, உன்னை நான் பார்க்கறதுக்காக 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. அந்த ஐரா பொண்ணு வந்து சொல்றான், நீ வந்து அந்த ஃபெமிலியர் டீமன் கிடையாது, வேற ஒரு ஆள் அப்படின்னு. ஆமாடி கரெக்ட் தான், நான் வந்து உன்னோட அம்மா, என்னை பாரு அப்படின்னு அது சொல்லுது. என்னை சின்ன வயசுல அம்மா அம்மான்னு கூப்பிட மறந்துட்டியா அப்படின்னு சொல்றான். என்ன பார்த்து நீ சொன்ன விஷயம் மாமி அப்படின்னு கூப்பிட்டது தான், என்னை ஒரு வாட்டி இப்போ மாமின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றான். அங்கிருந்து மொமோ வந்து கேட்குறா அவள்கிட்ட, அடியே இப்போ நீ உட்கார கக்கறியா இல்லையா, ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணுறதோட ரூல்ஸ்ல இல்ல. அந்த மாமி டீமனும் சொல்லுது, அடியே பேசாம இரு, இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வந்து ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன்ல இருக்கேன். அந்த நேரத்தில் இடிஞ்ச பில்டிங்குள்ள வந்து டர்போ கிரேனி வெளியில வந்துடுறான். அவரோட கையில வந்து ஒரு ஃபோன் இருக்கு. யார் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஐரோப்பனோட ஃப்ரெண்டோட ஃபோன் தான். இன்டர்நெட்டில் தேடிட்டு இருக்கா அந்த டீமன் யார் அப்படின்னு. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேர் வந்து ஆக்ரோபாட்டிக் சில்கி. ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆக்ரோபாட்டிக் மூவ்மெண்ட்லாம் வச்சிருக்கா. அவரோட ஹேர் வந்து ரொம்ப சில்கியாவே இருக்கு. வந்து கேட்குறா, நீ ஒரு யோகா டீமன் தான், உனக்கு இவளை பற்றி முன்னாடியே தெரியாதா. டர்போ கிரேனியும் சொல்கிறாங்க, இவளை மாதிரி குட்டி குட்டி பேயெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் ஐரா பை வந்து சொல்லிடுறான், நான் தான் சூஸ் வந்து உங்களை மாதிரி டீமன்ஸ் எல்லாம் கொள்றதுக்கு தான் கடவுள் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கேட்ட உடனே அந்த அக்ரோபாட்டிக் சில்கி டீமன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அந்த ஐரா பொண்ணை வந்து முழுங்கிடுறான். அம்மா வந்து கேட்குறேன், என்னடி ஹியூமனை சாப்பிட்டா அவளை துப்புரியா இல்லையா அப்படின்னு. அவளை சாப்பிட்டதுக்கு நீங்கள் தாண்டி காரணம், நீங்கள் தான் அவளை இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன வந்து ஒரு டீமன் நம்ம சொல்லிட்டா அதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான், முன்னாடி வந்து அவனை இப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவளோட சில்கி ஹேரை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணுறான். மாமா வந்து இப்போ டர்போ கிரானிட்ட ஹெல்ப் கேட்குறா. அடியே உட்கார முடிக்கிட்டா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. டர்போ கிரானி வந்து சொல்லிடுறா, நீங்கள் தான் என்கிட்ட இருந்து பவர் எடுத்தீங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு. அந்த அக்ரோபேட்டிக் சில்கி டீமன் வந்து இப்போ மொமாவை தூக்கி வச்சுட்டா, என்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்குறியா இல்லை அப்படின்னு கேட்குறான். வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, பொடி டீமன் அப்படின்னு சொல்லிடுறான். மொமோ உடனே அங்கிட்டு தூக்கி போட்டா. அவளோட முடியை வச்சு இப்போ அவளை சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. மொமோ வந்து இப்போ பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கா. அக்ரோபேட்டிக் சில்கி டீமன் வந்து சொல்லுது, ஐராவுக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்துருந்தேன், நான் இப்போ உனக்கும் தரேன், நீ வந்து என்ன மாமின்னு சொல்லிட்ட அப்படின்னா நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரெடி அமைதியாக இருக்கே, உன்னால மாமின்னு சொல்ல முடியாதா அப்படின்னு அந்த வேர்டை வந்து ஸ்பெல் பண்ணி காட்டுறான். நான் மொமோ வந்து மாமின்ற வார்த்தையை சொல்லவே இல்லை, போடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிடுறா. ஆக்ரோபாட்டிக் டீமனுக்கு வந்து இப்போ பயங்கர கோவம் வந்துருச்சு. மொமோவே சேர்த்து முழுகிட்டா அவன். நேரத்தில் டர்போ கிரானி வந்து சொல்கிறான், அடியே ஏன் படுத்துக்கிட்டு இருக்க, அதான் அவனை முழுங்கிட்டேல, போ பேசாம அப்படின்னு. ஆனி வந்து சொல்கிறாங்க, நான் அவனை இப்போ மன்னிச்சு விட்றேன், ஆனால் அதுக்கு முதல்ல நீ முழுங்கின 3 பேரையும் வெளியில் கக்கு அப்படின்னு. இந்த ஆக்ரோபாட்டிக் பேய் வந்து சொல்கிறான், நீ யார் இப்போ வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆனி வந்து சொல்கிறாங்க, மரியாதையோடய பேச மாட்டியா, நான் உன்னையோட வயசுல மூத்தவடி அப்படின்னு. ரோபாட்டிக் பேய் வந்து ரிப்ளை பண்ணுது, உனக்கு சாவணும்னு ஆசை இருக்கு போல, அவன் இப்போ பூனியோட உடம்புக்குள்ள இருக்கலாம், ஆனால் எனக்கும் இப்போ ஸ்பெஷல் பவர் இருக்கு. மொமோ சாப்பிடும்போது கொஞ்சம் முடிய நீ முழுங்கிட்ட, இப்போ என்ன பண்றேன் பாரு அப்படின்னு டர்போ கிரானி சொல்றாங்க. இது அவளோட வாயில இருந்து நெருப்பா வர ஆரம்பிச்சிருச்சு. அவ ஃபுல்லாவே எரிஞ்சு உருக ஆரம்பிச்சிட்டா. என்னடி பண்ண அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவ வயிறு ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் டர்போ கிரானி வந்து சொல்றாங்க, ஏரியா பொண்ணு கையில வச்சிருந்தது கிராஸ் கிடையாது, அது வந்து ஒரு லைட்ரு. அம்மா வந்து அந்த லைட்டர் எடுத்து இப்போ உன்னோட முடியை வந்து பற்ற வச்சுட்டா. வயிற்றுக்குள்ள தீப்பிடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஆனால் நீ வந்து உன்னோட முடியை முழுங்கிட்டே அப்பதான் தீப்பிடிச்சு எரியுது பாரு. ஆக்ரோபாட்டிக் போய் வந்து சூடு தாங்க முடியாம உள்ள இருந்து எரிஞ்சு அவங்க எல்லாரையும் கக்கிருச்சு. முழுங்குல 3 பேருமே இப்போ வெளியில வந்து விழுந்துடுறாங்க. அம்மா வந்து இப்போ சொல்றா, ரெஸ்கியூ மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன் பாரு அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.